ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. கொஞ்சமாக வந்து வீட்டுக்கு பெயிண்ட் வேலை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரித்திக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்தது. அதனால தான் நான் போட முடியல என்னால். இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது, லாஸ்ட்டு சண்டே எடுத்தது. அது வந்து நான் இந்த வர சண்டேவே வந்துடுச்சு. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு 1 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி. அதே சமயம் வந்து ஆப்ப ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன். அது பக்கம் வந்து ப்ரெட் புட்டிங் ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து ப்ரெட் புட்டிங் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த 3மே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணி விட்டுடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் புட்டிங் பண்ணிடலான்றதுனால நான் முந்தின நாள் வந்து சாட்டர்டேவே ப்ரெட் புட்டிங் ரெடி பண்ணிட்டேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது 2மே நல்லா பீட் பண்ணியிருக்கு. எல்லாமே 2மே கம்பைன் ஆகணும். நான் எப்போவுமே முட்டையோட வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், வராது மேக்ஸிமம்மு. அதனால தான் நான் முட்டையோடவே வெனிலா எசன்ஸ் சேர்ப்பேன். 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன். அதே சமயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். எனக்கு என்ன பால் ரொம்ப குறைவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அகெயின் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்தேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா இது பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ப்ரெட் புட்டிங்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நான் பண்ணினேன். ஆக்சுவலாக நல்லா மில்க் ப்ரெட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டு சூயினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டுன்றதால கொஞ்சம் சால்ட்டி கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே பீட் பண்ணிவிட்டு நான் ப்ரெட்டும் சேர்த்துருக்கேன், அதுவும் மறந்துடாதீங்க. இது ஒரு சைடில் வச்சுட்டு நான் வந்து கேரமல் பண்ணிக்கலான்ற ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து இட்லி தோசைக்கு பேட்டராக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து 3 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆப்பத்துக்கு அரைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கேரமல் பண்ணிங்கன்னா ரொம்ப கருகுன ஸ்மெல்லு வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொஞ்சம் லேட் ஆகும், பட் இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரமல் பண்ணி கொண்டு வந்துடுவேன். நான் வந்து ஒரு கேக் டின்னில் தான் ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய டின்னு. நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துருந்துக்கணும். நான் வந்து மறந்துட்டு எதில் ஸ்டீம் பண்ண போகிறேன்னு தெரியாமல் நான் பெருசாக எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து டிஸ்கார்ட் தான் பண்ணிவிட்டு சின்னதாட்டு ரவுண்ட் டின்னில் தான் பண்ணினேன். பட் நீங்கள் எடுக்கும் போதே பாத்திரத்துக்கு ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேரமல் அதில் பண்ணுங்கள். கேரமல் போடுறதுக்கு முன்னாடி பட்டரை க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்மோல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்னேன் இல்லையா, அந்த வந்து இன்னொரு பேனில் நான் பண்ணினேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து இதில் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்லலாம் வந்து நீங்கள் இது ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அது 2 ஹோல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த பக்கம் வந்து ஆப்பத்துக்கு வந்து 3 கப்பு ரைஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ரைஸை நல்லா மையாக அரைச்சிடணும். ரொம்ப இட்லிக்கு இந்த தோசைக்குன்னு ரொம்ப கொரவுன்னு அரைக்கணும் அப்படின்னலாம் இல்லை. ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 கப்பு ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு கரண்டி வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லாவே வந்து கரைச்சி விட்டுட்டு இது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இது வந்து கப்பி காசுதுன்னு சொல்லுவாங்க. கப்பியும் நல்லா உங்களுக்கு வந்து கூழ் மாதிரி காசி வரணும். அதுக்காக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா இது கூழ் மாதிரி காசி கொண்டு வந்துட போகிறேன். இந்த பக்கம் நைட்டு டின்னருக்கு வந்து நான் மீன் ஃப்ரையும் அது கூட வந்து ரசம் தான் பசங்களுக்கு வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது நல்லா தண்ணியாட்டம் இருக்கு இல்லையா, அது போக 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 என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு மாதிரி நல்லா ஜல்லி மாதிரி வரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சில பேர் வந்து தண்ணி குறை பண்ணிடுவாங்க, பட் நான் ஒரு கரண்டிக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி, சாரி, 1 கப் அளவுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து நாளைக்கு செய்ய போகிற சண்டே. இதுக்கு மசாலா வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அது கூடவே உப்பு, அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துப்பேன். நான் பிரியாணிக்கு வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். அதனால் வந்து நீங்கள் அப்படி சேர்க்குறதுனால தான் ட்ரை பண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த ஸ்டேஜில் சில்லி பொடி, அதாவது சிக்கனுக்கான மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ட்ரையாக இருக்கணும் சிக்கனில். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நாளைக்கு செய்கிற பிரியாணிக்கு எதுக்கு இப்போவே அப்படின்ட்டு. இது வந்து தம் பிரியாணி தான் போடுவேன் யூஷுவலாக. எனக்கு அந்த வேக விட்டு இறக்குற பிரியாணி அவ்வளோ பிடிக்காது. அதாவது எல்லாமே ஒன்றா போட்டு செய்கிற பிரியாணின்றது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது. தம் ரொம்ப இஷ்டம். ஸோ ரித்திக்கு வந்து தம் பிரியாணி தான் பிடிக்குன்றதால நான் வந்து தம் தான் செய்வேன். எல்லாருக்குமே, சசிக்கும் சரி, லெனிக்கும் சரி, ரித்திக்கும் வந்து அந்த சிக்கனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சி வரணும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பக்கம் ரசம் சாதம் தான் செஞ்சுட்டு இந்த பக்கம் நம்ம கப்பி காய்ச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக சூடாறணும். வார்ம் கண்டிஷன் அந்த மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம வந்து நான் 2 டீஸ்பூன் போல் வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பம் நல்லா புசு புசுன்னு வரும், நல்லா ஸ்டீமாக சூப்பராக இருக்கும். இது கூட வந்து இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கப்பி, அதுவும் சேர்த்துட்டு இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துடணும். ஆனால் உப்பு வந்து காலையில் தான் சேர்க்கணும். நீங்கள் ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி உப்பு சேர்த்தா போதும். இதை லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். இட்லியோட இது பொங்கி வரணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா குக்காகி வந்தது. ஸோ இதை நம்ம மேலே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் அப்படி ஸ்டிக்கியாக இருக்கும். அது டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆற வரைக்கும் நம்ம வந்து இது மேலே அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால திருப்பி அகைன் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு இது சைடில் வச்சிடலாம். இது சூடு ஆறின பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 11 பக்கம் தான் வந்து நான் லன்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன். நான் வந்து சென்டரில் பர்னரில் தான் நான் எப்போவுமே பிரியாணி பண்ணுவேன். ஸோ நான் இவ்வளோ பெரிய ஹாபி எதுக்குன்னு சில பேர் டவுட் வரும். 5 அடுப்பு எதுக்கு அப்படின்னா, சில ரீசனுக்காக நான் பிளான் பண்ணி அப்படி பண்ணினேன். எனக்கு வந்து இந்த ஹாபி பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. சீரியஸாக எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூவு, அது கூட சோம்பு சேர்த்துருக்கேன். பிரியாணி இலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து 3 பச்சை மிளகா, அது கூட வந்து நான் 1 கேஜி அளவுக்கு பிரியாணி, 1 கேஜி சிக்கன், 1 கேஜி ரைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன். இது ஒரு 400 கிராம் அளவுக்கு ஆனியன் இருக்கும். இது நல்லாவே வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் கரம் மசாலா, பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் இது 1 டீஸ்பூன் போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன் கணக்கு நான் பண்ணுவேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கப் 1 கேஜி அப்படின்றதுனால நான் இதை அப்படியே என்ன சொல்ல, இது 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் கணக்கு வச்சு நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ பார்த்து சேர்த்துக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வந்து 300 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லாவே குழையிற மாதிரி வேகணும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லா பக்கம் வேகணும். இது கூடவே நம்ம வந்து கர்டும் சேர்த்துருவேன். நீங்கள் வந்து யோசிக்கலாம், நம்ம சிக்கன்லேயும் கர்டு போட்டிருக்கோமே, இந்த மசாலாலேயும் தயிர் போடுவோமேன்ட்டு. தயிர் நம்ம போடும்போது கணக்கு வந்து நம்மள தான் வச்சுக்கணும். இதுக்கு எவ்வளோ, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போடுவேன். ஸோ தக்காளி நல்லா ஓரளவுக்கு குழஞ்ச வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஓரளவுக்கு நல்லாவே குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு வந்து தக்காளி மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். எனக்கு என்னவோ காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்றதுனால நான் திருப்பி அகைன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் அந்த சில்லி மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் சிக்கன் வந்து மார்னிங்கே நான் எடுத்து வச்சுட்டேன், ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நல்லாவே ஃபுல்லாக உதிர்ந்து வந்தது சிக்கனு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், சிக்கனில் வந்து நல்லா மசாலா அப்படி பிடிச்சி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து டெண்டராக இருக்கும் சிக்கன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரெட் புட்டிங்கு. ஸோ அதை வந்து சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இது வந்து திருப்பி போட்டோம்னா அப்படியே சும்மா அப்படியே சூப்பராக பொண்ணு போல் வந்துடும். இது அவ்வளோ அழகாக ஆல்மோண்டில் ஆயிடு வரும். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணி வைக்க மறந்துடக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. கொத்தமல்லி புதினா ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நல்லா ரொம்ப சிக்கன் வந்து குக் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு சிக்கன் வேகணும். பட் அதுக்காக ரொம்ப சொதுன்னு குழம்பு மாதிரி வெந்து வந்துடக்கூடாது. பிரியாணி பொறுத்த வரைக்கும் தம் போடும் போது நம்ம வந்து ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு மாதிரி, என்ன சொல்ல, சீரக சம்பா பிரியாணி செய்யும் போது அது ஒரு டைப்பாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் போடும்போது அந்த மாதிரி, புல்லட் ரைஸ் போடும்போது ஒரு வேறு மாதிரி வரும். ஸோ அதுக்கு மெத்தடுக்கு நம்ம போடும்போது தான் அதோடைய ப்ராசஸ் கரெக்டாக பண்ணால் தான் அதோடைய அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். மொத்தம் 5 கப் ரைஸுக்கு நான் 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கீ ரைஸ் பண்ணி நான் தம் போட போகிறேன். நான் வந்து சாதத்தை வடிக்க மாட்டேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஜீரக சம்பா ரைஸுன்றதுனால நான் சாதத்தை வடிக்காமல் என்ன பண்ண போகிறேன்னா, 5 கப் ரைஸுக்கு நான் ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெந்து போல் அது தண்ணி நல்லா சுண்டி வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக போட்டுடுங்க. நம்ம பிரியாணி மசாலான்றது மசாலாவுக்கு தான், ரைஸுக்கு வந்து அதுக்கு தேவையான ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஓரளவுக்கு ஒரு 50% நல்லா வெந்து வந்த பிறகு அடி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து தம் போட்டுடலாம். ரைஸ் வந்து அந்த சரமாக வெந்திருக்கும், அதாவது ஈக்குவலாக வெந்திருக்கும், ரொம்ப குழையாது. இது ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தம் எடுக்கும் போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அது ஆறும் போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சீரியஸாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கப்புறம் சர்விங் எல்லாம் எடுக்கலை. இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.